வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 29 ஏப்ரல் 2024. இப்போ கரண்ட் டைமு 10:56 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரன்னிங் 48,700 ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 48,861 அண்ட் இன்றைக்கி உள்ள சப்போர்ட் ரேஞ்ச் 48,571. இப்போ கரண்ட்டு மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே போகலை. சப்போர்ட்டு பிரேக் பண்ணி எகெயின் லாங் கேண்டில் ஃபார்மேஷன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு எகெயின் டவுன்ஃபால் வந்தது. எகெயின் இந்த ரேஞ்சிலேருந்து இப்போது அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது. இனி ஃபர்தர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் 48,861 பிரேக் பண்ணி அபோவ் மேலே போகுதா, இல்லை ஃபர்தர் கீழே டவுன்ஃபால் கொடுத்து சப்போர்ட்டை ரெசிஸ்ட் பண்ணி கீழே டவுன்ஃபால் வருதா, இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு எகெயின் இன் பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள மார்க்கெட் ரன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோர் வொலாட்டிலிட்டியாக தான் இருக்குது. எல்லா கேண்டில் பார்த்திங்கன்னா லாங் ஃபார்மேஷன் கேண்டில் தான் கொடுத்துருக்கு. இங்கே டச் பண்ணிவிட்டு சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் ஃபால் கொடுத்தது. தென் எகெயின் இங்கே பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே போயிருக்கு. இன்றைக்கி நான் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம், அதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேடு 48,400 கால் ஆப்ஷனில் தான். மொத்த எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் பார்த்திங்கன்னா 2 தான் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு ட்ரேடு தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், 165 குவான்டிட்டி. அதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். அதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் புக் பண்ணி வெளியில் வந்துட்டேன். 15,492 rupees. அதோட பை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பை பண்ண ப்ரைஸ் 345 rupees 95 பைசாக்கு பை பண்ணேன். செல் ப்ரைஸ் 439.84. மார்க்கெட் வந்து நான் பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் கொடுத்தது. இந்த ஃபால் வந்து எனக்கு ஹியூஜ் லாஸ் வந்தது. பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி எகெயின் மார்க்கெட்டை இன் பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் என்னோடய பொசிஷனை ஹோல்டு பண்ணேன். எகெயின் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்து நான் ஹோல்டு பண்ண பொசிஷன் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. நான் க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேருந்து மார்க்கெட் அபோவ் ரேஞ்சில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னோடய ரீசனபிள் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எவ்வளவோ அதை ரீச் பண்ணும்போது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் பொசிஷனை. ஸோ அதில் தான் நான் 15,492 rupees புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தது. ஏன் நான் ஃபர்தர் ட்ரேடு எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி புக் பண்ண ப்ராஃபிட்டோட இன்றைக்கி ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட்டு 15,492, ஆல்மோஸ்ட்டு 150 rupees, மேக்ஸிமம் 150 rupees நமக்கு கமிஷனிங் ப்ரோக்கரேஜ் போச்சுன்னா நமக்கு வந்து 15,350 அந்த ரேஞ்சில் நமக்கு கிரெடிட் வரும்.